ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே ஆஃப்டர்நூன் கார்த்திக் குட்டிக்கு ரோஸ் மில்க்னா ரொம்ப பிடிக்கும். கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு வீட்லேயே செஞ்சு கொடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரோஸ் மில்க் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்துடலாம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 லிட்டர் பாலை காய்ச்சிட்டு ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி சப்ஜா சீடு 1 டீஸ்பூன் பவுலில் சேர்த்துட்டு ஊற வச்சிடலாம். பாலில் தேவையான அளவு சுகர், ரோஸ் மில்க் சர்பத் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் மில்க் கலர் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிளாஸில் ஐஸ் கியூப் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரோஸ் மில்க் சேர்த்துட்டு சப்ஜா சீடு 1 டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக ரோஸ் மில்க் ரெடி ஆகிரும். உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா வீட்லேயே செஞ்சு கொடுங்க. டேஸ்டியாகவும் இருக்கும் அண்ட் ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். நேற்று கம்பு பச்சை பயிரும் முளைக்கட்டு வச்சிருந்தேன் இல்லையா, அது நல்லா முளைக்கட்டி வந்துருந்துச்சு. கம்பு சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம். கொஞ்சம் தான் இருக்குது, பச்சை பயிர் மட்டும் இருக்குது. ரோஸ் மில்க் செய்யும் போது கார்த்தி தூங்கிட்டு இருந்தான். அவன் எந்திரிச்சதும் அவனுக்கு ரோஸ் மில்க் கொடுத்துட்டு கொஞ்சம் டைம் இருந்தது. பூண்டு உரிச்சு வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். பூண்டு உரிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் சுடுதண்ணில் போட்டு உரிச்சிங்கன்னா தோல் ஈஸியாக உரிக்க வந்துடும். நைட் டின்னருக்கு கார பணியாரமும் தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணியிருந்தேன். தேங்க்யூ.